இப்ப எந்த நேரம் தான் எங்களோட சண்டை போடுறா? ஏன் நீ என்ன செய்த? நீ நான் சொன்ன மட்டுமே நான் உங்களுக்கு விளங்கிட போதா? இந்த பண்ணியலுக்கு ஒரு ஃபோன் போடு. டேய் சாரு, தோல்விதான்டா வெற்றின முதல் படி. நாங்கள் எங்களுக்குள்ள பேசி பறஞ்சு ஒரு நல்ல காரியத்தை செய்து வச்சா என்ன? Ich denke, es ist besser, wenn sie im Wartezimmer wartet. Ich kann nicht mehr abwarten. Ich kann nicht. Du hast recht. அப்ப மாப்பிள்ளை என்ன வேலை செய்யறார்? இங்க எங்களை போல ஆக்களை என்ன ஆபீஸ்ல வேலை செய்யணும். மட்டும் சொல்றேன், பார்த்தா அப்படியே சிம்பு மாதிரி நல்ல ஸ்டைலா இருக்கணும். என்ன இதெல்லாம் சொல்லுற விஷயம் இல்லை, உணர்ற விஷயம். உங்களோட உழைப்புகள் தியாகங்கள் எல்லாம் வீண் போகாது. நீயே எழுந்திடு, துணிந்திடு, முடிவெடு. நீயே எழுந்திடு, துணிந்திடு, முடிவெடு. தமிழ் மாயன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காண நிகழ்ச்சியிலே சுவிஸிலே இருந்து மாறுதடம் என்கின்ற திரைப்படத்தை தயாரித்து வழங்கி இருக்கின்ற ரமணன் அண்ணா அவர்கள் கனடா வந்திருக்கின்றார். அவரை இன்றைய சிறப்பு நேர்காண நிகழ்ச்சியூடாக சந்திக்கின்றோம். வணக்கம் திரு ரமணன் அண்ணா அவர்களே. வணக்கம் மாயன் டிவி நேயர்களே, ரசிகர்களே. மாறுதடம் இது ஒரு வித்தியாசமான தலையங்கமாக இருக்கின்றது. இந்த தலைப்பிலே இருக்கின்ற உள் அர்த்தங்களை எங்களுக்காக சொல்ல முடியுமா? ஆம், மாறுதடம் என்கின்ற தலைப்பிலே இருக்கின்ற உள்ளர்த்தங்கள்னு சொன்னால், நாங்கள் அந்த மாறுதடம் எனும் திரைப்படத்தை நீங்கள் வேகமாக சொல்லி பார்த்தால் அதில் பல பொருட்கள் அங்கே வரும். ஆனால் இருந்தாலும் நான் குறிப்பாக சிலவற்றை குறிப்பிடலாம். தடம் என்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்வியல் தடம், அல்லது இந்த ஊரிலே விலங்குகளுக்கு தடம் வைத்து பிடிப்பார்கள், பொறி வைத்து பிடிப்பார்கள். அதே போன்று புகையிரதம், தண்டவாளம், அதாவது தடம் புரண்டது அப்படி என்று சொல்லுவார்கள். அல்லது எங்களுடைய வாழ்வியல் தடங்களில் அப்படி என்று சொல்லுவார்கள். அல்லது இந்த பாதம், இந்த தடம் அதுகளை சொல்வார்கள். ஆகவே இந்த திரைப்படத்திலே எங்களுடைய தடங்கள் நிறைய பதிவாகி இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக மாறு தடம் அல்லது தடம் மாறு என்று கூட சொல்லலாம். மாறுதடம் திரைப்படத்தினுடைய கதை கருவுக்கும் இந்த தலையங்கத்திற்கும் மிக சிறப்பாக பொருத்தமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இந்த கதை, நீங்கள் எவ்வாறு இந்த கதையை எடுத்தீர்கள்? ஆம், இந்த படக்கதையை நாங்கள் முதலிலே ஒரு திரைத்தொடருக்காகத்தான் இந்த கதையை முதலில் ஆரம்பித்திருந்தோம். ஆனால் பிற்பாடு அது ஒரு படத்துக்கான கதை என்று உணர்ந்த பொழுது அதை நாங்கள் திரைப்படமாக மாற்றி அமைத்தோம். அப்படி மாற்றும் பொழுது 70% கதைகள் மாற்றப்பட்டிருந்தது. 30% கதை தான் தொடருக்கான கதை இதில் இருக்கின்றது. ஆகவே ஆங்காங்கே சில இடங்களில் நீங்கள் அவற்றை காணலாம். ஆனால் மிகுதி அனைத்தும் ஒரு முழுநீள திரைப்படத்துக்கான கதையாக அதை மாற்றி அமைத்திருந்தோம். இந்த மாறுதடம் திரைப்படம் எங்களது தொழில்நுட்ப கலைஞர்கள் இதில் பங்கு பெற்றிய அனைவருமே எங்களது ஈழத்தமிழர்கள் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையில் அவர்கள் அனைவரையும் ஒரு ஒழுங்கமைத்து, அவர்களை நீங்கள் தேடி பிடித்து ஒழுங்கமைத்து இது நிறையவே நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீர்கள். அந்த அனுபவத்தை எங்களுக்காக பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கதையை நாங்கள் எழுதிய பிற்பாடு நாங்கள் எங்களுடைய நடிகர்கள் பற்றி, காஸ்டிங் பற்றி தேடிக்கொண்டிருக்கின்ற பொழுது பொருத்தமானவர்களை முதல் தேர்ந்தெடுக்க வேண்டும். நடிக்கக்கூடியவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். நடிப்பதற்கு தங்களை ஒப்படைக்கக்கூடியவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற வகையிலே பலரை நாடியிருந்தோம். அதே போன்று அதற்காக ஏற்ற வகையிலே எங்களுக்கான கலைஞர்கள் எங்களுக்கு மிக ஆதரவாக நாங்கள் அணுகிய போது தாங்கள் எந்த ஒரு மறுப்பும் இல்லாது அதை முழு மனதோடு ஏற்று தங்களுடைய பாத்திரங்களை நடித்திருக்கின்றார்கள். இதிலே பல கலைஞர்கள் இதிலே நடித்திருக்கின்றார்கள். உண்மையிலே நான் பேர் குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால், இந்த திரைப்படத்திலே மிக முக்கிய பாத்திரங்களை ஏற்று நடித்த, அதாவது முதலாவது தலைமுறைக்கான பாத்திரங்களை ஏற்று நடித்த மீனா பிரகாஷ்,
அடுத்தது சுகிர்தா, பாஸ்கர், சாய்ராஜ், வரதன், விஜயன் போன்ற பழைய கலைஞர்களும் அத்தின்காட்டி பழைய கலைஞர் திரு ஏ ரகுநாதன் ஐயா அவர்களும் இதை அத்தோடு சேர்ந்த தயா போன்ற கலைஞர்களும் இதிலே பணியாற்றி இருந்தார்கள். முதலாவது தலைமுறை என்று கூறுகின்ற பொழுது இதே முதலாவது தலைமுறையினர் என்கின்ற யாழ்ப்பாணத்து கலைஞர்களும் இதிலே நடித்திருக்கின்றார்கள். அதிலே நாங்கள் குறிப்பிட்டு கூறுவதாக இருந்தால் கொலின்ஸ் மற்றும் ஃபெர்மினஸ், மனோரஞ்சினி போன்ற பல கலைஞர்களும் இன்னும் சிறிய குழந்தைகள், இளம் பிள்ளைகள், பாடசாலை செல்கின்ற பிள்ளைகள் போன்றவர்கள் அதிலே நடித்திருக்கின்றார்கள். இங்கே புலம்பெயர்ந்த தேசத்திலே இரண்டாம் தலைமுறை கலைஞர்கள் என்று கூறுகின்ற பொழுது சுவிஸிலே மிக திறம்பட நடன நிகழ்ச்சிகளை வழங்கக்கூடிய நடன குழுக்கள் இதிலே இணைந்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே இந்த திரைப்படத்திலே அநேகமாக இணைவு பற்றியே இந்த திரைப்படம் இருக்கிறது. அது போன்றே இந்த படத்திலே 6 நடனக்குழுக்கள் இணைந்து வேலை செய்திருக்கின்றார்கள். அதிலே நாங்கள் குறிப்பிட்டு கூறக்கூடிய கலைஞர்கள் என்று சொல்லி சொன்னால் கஜன் போன்றவர்கள் மற்றும் விதுசன், இந்துஜன், அனுஷாந்த், அனுக்ஷன், சஞ்சி, ஜசோ, முரளி, அடுத்து இளம் பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது கீதா, விஷ்ணி, அடுத்தது ஸ்வேதா போன்ற இளம் பிள்ளைகள், இதே போன்ற ஒரு பட்டாளம் இவர்கள் பிரதான பாத்திரங்களை ஏற்றிருந்த பொழுதும் ஒரு திரைப்பட்டாளம் அதிலே நடித்திருக்கிறது என்பது இங்கே நான் குறிப்பிடலாம். நீங்கள் சொன்னீர்கள் யாழ்ப்பாணத்திலே இருந்தும் கலைஞர்கள் நடித்திருக்கிறார்கள் என்று. எங்களது நேயர்களுக்காக இந்த படத்திலே யாழ்ப்பாணத்தில் இருந்தும் சில பகுதிகள் வருகின்றனவா? யாழ்ப்பாணத்து மண்ணின் மனத்தையும் நாங்கள் பார்க்க முடியுமா என்று ஒரு முறை சொல்லுங்கள். ஆமாம், கண்டிப்பாக. ஒரு கிராமத்தை, அதாவது அனைத்து புலம்பெயர்ந்து வாழுகின்ற அனைத்து மக்களும் தங்களுடைய ஒரு கிராமத்தை நாங்கள் இதிலே காட்சிப்படுத்தி இருக்கின்றோம். ஆனால் பார்வையாளர்கள் கண்டிப்பாக அது தங்களுடைய கிராமமாக, தங்களுடைய வாழ்வியல் பற்றியே அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று யாழ்ப்பாணத்தை அண்டிய பகுதிகளையும் நாங்கள் காட்சிப்படுத்தி இருக்கின்றோம். கண்டிப்பாக இந்த ஊர் நினைவிலே இருக்கின்ற மக்களுக்கு அது நிறைவான ஒரு காட்சியாக இருக்கும் என்பது நிச்சயமாக நீங்கள் சொன்னது உண்மை. இங்கே இருந்தாலும் அவர்கள் அனைவரது மனமும் ஊரிலே தான் இருக்கும். அதாவது ஒரு தலைமுறையை சேர்ந்தவர்கள், முதலாவது தலைமுறையை சேர்ந்தவர்கள். அது கண்டிப்பாக நிச்சயமாக உங்களது அந்த ஒரு முயற்சிக்காக நாங்கள் நன்றி கூற வேண்டும். தொடர்ந்து தொழில்நுட்ப கலைஞர்கள் என்ற வகையிலே அவர்களை பற்றி ஏதாவது சொல்லவும். தொழில்நுட்ப கலைஞர்கள் என்கின்ற பொழுது ஒளிப்பதிவாளர் கிருபா அவர்களுடைய உழைப்பு மிக பெரியது. ஏனென்று கேட்டால் அவர் இந்த திரைப்படம் எடுக்க வேண்டும் என்ற நீண்டகால அவாவை இந்த திரைப்படத்திலே அவர் கண்டிப்பாக நிறைவேற்றியிருக்கின்றார். அவருக்கு உண்மையிலேயே பல வேலைப்பளுக்கள் இருந்த பொழுதும் இந்த திரைப்படத்துக்காக அவர் முற்று முழுதாக தன்னை அர்ப்பணித்து உழைத்திருக்கின்றார். அதே போன்று யாழ்ப்பாணத்திலே காட்சிப்படுத்திய பொழுது யாழ்ப்பாணத்திலே வாழ்ந்து வருகின்ற ஜசீதரன் அவர்கள் ஒளிப்பதிவை செய்திருக்கின்றார். அவரும் திறம்பட தன்னுடைய இந்த திரைப்படத்துக்காக தன்னுடைய ஒத்துழைப்பை வழங்கி திறம்பட செய்திருக்கின்றார். அதே போன்று உதவி கேமராமேன்கள் என்று கூறுகின்ற பொழுது ஜசு, சஞ்சி போன்றவர்கள் இந்த திரைப்படத்துக்கு ஒளிப்பதிவாளர்களாக இருந்திருக்கின்றார்கள். அதுபோன்று ஒப்பனை கலைஞர் என்று சொன்னால் அது தயா லோகதாசன் அவர்களை நான் என்றுமே மறக்க முடியாத ஒரு என்னை இப்பொழுது இன்று வருந்தனைக்கும் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு நண்பராக அவரை பார்க்கின்றேன். அவருடைய ஒப்பனை கலை மற்றும் எனக்கு பின்னணியிலிருந்து என்னை தூண்டுகின்ற அந்த கலைஞன் பல இக்கட்டான சூழலும் இந்த திரைப்படம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய குழந்தை ஒன்று இறந்தது. அந்த குழந்தை இறந்து 1 மாதத்தால் மீண்டும் வந்து எங்களோடு இணைந்து பணியாற்றிய விதம் என்பது என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு சம்பவம். அந்த நண்பனுக்கு நான் உண்மையிலேயே என்றும் கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன். அதுபோன்று இசைக்கலைஞர்கள், இசையமைப்பாளர்கள் என்று பார்க்கின்ற பொழுது இதற்கு இருவர்கள் இசையமைத்திருக்கின்றார்கள். பாடலுக்கு ஒருவர் முழுக்க பின்னணி இசையை வழங்கியிருக்கின்றார். அந்த 2 பாடலுக்கான இசையை வழங்கியவர் திரு உதயராஜன் அவர்கள். அவரும் என்னுடைய நீண்ட நாள் நண்பர்.
இந்த திரைப்படத்தினுடைய டப்பிங் வேலைகளுக்கு தன்னுடைய வீட்டினுடைய நிலப்பகுதியில் கீழ் அறையை தனக்கு இந்த திரைப்படத்துக்காகவே நாங்கள் ஒரு ஒளிப்பதிவு கூடத்தை நாங்கள் அமைத்திருந்தோம். 135 நாட்கள் டப்பிங் செய்யப்பட்டது இந்த திரைப்படம். இந்த அத்தனை நாளும் அந்த அவருடைய மனைவி ஜெகாவும் அவரும் எங்களுக்கு ஆற்றிய பணிகள் அது வாழ்நாள் மறக்க முடியாத சம்பவம். இப்படியான உறவுகள் இருக்கின்ற பொழுது எங்களுடைய கலைகள் வளரும். அதுபோன்று அடுத்து இசை முற்றுமுழுதான படத்துக்கான பின்னணி இசை மற்றும் 2 பாடல்களுக்கு இசையமைத்தவர் வாகீசன் ஜதுர்சன் அவர்கள். அவர் 3 வயதிலே புலம்பெயர்ந்து இன்று சுவிஸ் நாட்டிலே ஒரு வளர்ந்து வரும் இசைக்கலைஞர்களில் அவர் முக்கியமானவராக கருதப்படுகின்றார். அவர் இந்த படத்துக்கு பின்னணி இசை வழங்கியிருக்கின்றார். அவரை பற்றி சிறப்பாக கூறுவதாக இருந்தால் அவர் சுவிஸ் திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார், 2 திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார். அதுபோன்று தென்னிந்திய வர இருக்கின்ற இசை எனும் திரைப்படத்தினுடைய S.J. சூர்யானுடைய திரைப்படத்திற்கு 5 பாடல்களுக்கு அவர் அரேஞ்சராக வேலை செய்திருக்கின்றார். அதுபோன்று இன்னும் பல மேடை ஷோக்களுக்கு அவர் இசையமைத்திருக்கின்றார். ஆகவே இந்த கலைஞர்கள் எங்களுக்கு கிடைத்த சொத்துக்கள். நிச்சயமாக எங்களது கலைஞர்கள் தொழில்முறை கலைஞர்கள் அல்லாத உணர்வு பூர்வமான கலைஞர்கள், கலைக்காக தங்களை அர்ப்பணித்த கலைஞர்கள். நிச்சயமாக இதிலே பாடல்களை பாடியிருக்கின்றார்கள். பாடலை பாடியது என்று பார்க்கின்ற பொழுது முத்தையா உதயராஜா ஒரு பாடலை பாடியிருக்கின்றார். அதுபோன்று வாகீசன் ஜதுர்சன் அவர்கள் 2 பாடல்களை பாடியிருக்கின்றார்கள். கீதா ஒரு பாடலை பாடியிருக்கிறார். கீதா சிவக்குழந்தை அவர்கள் ஒரு பாடலை பாடியிருக்கின்றார்கள். அதே போன்று பின்னணி குரல் கொடுத்தவர்களும் இருக்கின்றார்கள். அவர்களும் நிறைய கலைஞர்கள் இதில் இருக்கின்றார்கள். குறிப்பாக நான் பேர் குறிப்பிட்டு கூற விரும்புகின்ற கலைஞர்கள் என்று பார்க்கின்ற பொழுது திரு மதி அவர்கள் மற்றும் ரஞ்சினி அவர்கள் இந்த திரைப்படத்திலே பின்னணி குரல் வழங்கியிருக்கின்றார்கள். அதே போன்று நான் நடிகர்களே தவறவிட்ட நடிகர்கள் என்று சொல்ல பொழுது கிருஷ்ணா, இந்த திரைப்படத்தினுடைய ஆரம்ப கதையை உருவாக்கிய கிருஷ்ணா மற்றும் பாலகிருஷ்ணன் அவரை சொல்லுவார்கள். இன்னும் ஒருவர் கிருஷ்ணா என்று இன்னும் ஒருவர் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கின்றார். அவர்களெல்லாம் பின்னணியிலே தான் அவர்களுடைய ஒத்தாசையினால் தான் இந்த திரைப்படம் உருவாகி வெளிவந்திருக்கின்றது என்பதை இந்த தருணத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த திரைப்படத்தை உருவாக்குவதற்கான உங்களது பின்னணி என்ன? எது உங்களை இந்த திரைப்படத்தை உருவாக்க வேண்டும் என்று உந்தி தள்ளியது? நான் உண்மையிலேயே ஒரு மாடர்ன் தியேட்டர் ஆர்டிஸ்ட். நான் சுவிஸ் நாட்டிலே 3 வருடங்கள் நவீன நாடகத்தை கற்றுக்கொண்டு சுவிஸ் நாட்டு மக்களுக்கும் எங்களுடைய நாட்டு மக்களுக்கும் நாடகங்களை வழங்கி கொண்டிருப்பவன். நாடகங்கள் கண்டிப்பாக எங்களுடைய ஒவ்வொரு சமூகத்தினுடைய வாழ்வியலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஊடகமாக இருக்கின்றது. அதே போன்று இப்பொழுது இருக்கின்ற நவீன ஊடகங்களாக நாங்கள் இந்த விஷுவல் மீடியா இவற்றை நாங்கள் கூறலாம். அந்த வகையிலே தமிழர்களுக்கான திரைப்படத்துறை அந்த இடைவெளி இன்னும் நிரப்பப்படவில்லை, அல்லது அது வெறுமையாக வெற்றிடமாகவே இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டு நாங்கள் அதற்கான ஒரு படிக்கல்லாக இருப்போமே என்ற ஒரு ஆதங்கமும், அதுபோன்று தென்னிந்திய சினிமாக்களிலே ஒரு சில சினிமாக்களில் நான் வேலை செய்திருக்கின்றேன், நடித்திருக்கின்றேன். அந்த ஆர்வத்தினூடாகவும் எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும், ஆகவே எங்களால் முடிந்த ஒரு படிக்கட்டுக்களாக நாங்கள் இருப்போம், அவர்கள் எங்களில் ஏறி சென்று தங்களுடைய சாதனையை படைக்கிறதுக்கு நாங்கள் ஒரு கற்களாக இருப்போம் என்றதற்காக இந்த திரைத்துறையை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் உங்களது கதை கருவை பார்க்கின்ற பொழுது ஒரு கலைப்படைப்பு என்பது தான் வாழுகின்ற தான் பிறந்த காலத்தை மற்ற சந்ததிக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்கின்ற நிலைமையும் இருக்கின்றது. அந்த வகையில் நீங்கள் மிகவும் உன்னிப்பாக இருந்திருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஆமாம், உண்மையிலேயே எங்களுடைய ஒரு கலாச்சாரம், ஒரு பண்பாடு என்றால் அந்த கலாச்சாரம் ஒரு நெருப்பு போன்றது. அந்த கலாச்சாரம் நெருப்பு போன்றதாக இருந்தால் அந்த நெருப்பை என்னுடைய அடுத்த சந்ததிக்கு கடத்த வேண்டும், சாம்பலை அல்ல. ஆகவே நாங்கள் நெருப்பை கடத்துவதற்கு முயற்சிக்கின்றோம். அதை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த திரைப்படத்தில் நடித்த கலைஞர்கள் போன்று இன்னும் உலகெங்கும் பல கலைஞர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே அந்த வழியிலே நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக நான் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஒன்றை உங்களிடம் கேட்க விரும்புகின்றேன். எதிர்காலத்திலே
ஈழத்தமிழர்களிலே நிச்சயமாக அனைத்து துறைகளிலுமே பிரகாசித்து கொண்டிருக்கின்ற கலைஞர்கள் இருக்கிறார்கள். உதாரணமாக நடிப்பாக இருக்கலாம், அல்லது தொழில்நுட்ப கேமராவாக இருக்கலாம், இசையாக இருக்கலாம். இவர்கள் எந்தெந்த நாட்டில் இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் சேர்த்து ஒரு மிக தென்னிந்திய சினிமாவுக்கு ஒரு தரமான ஒரு சினிமாவை படைக்கக்கூடிய வசதிகள் இருக்கின்றனவா? என்னென்று கேட்டால், நாங்கள் எந்த ஒரு சினிமாவோடையும் நாங்கள் எங்களை ஒப்பிட்டு பார்த்து அது அந்த சினிமா போன்று இருக்கணும் அல்லது இந்த சினிமா போன்று இருக்கணும் என்று என்பது அல்ல. உதாரணத்துக்கு நாங்கள் பார்க்க போனால் தென்னிந்திய தமிழ் திரைப்படத்திற்கும் தென்னிந்தியாவினுடைய அடுத்த மலையாள திரைப்படத்திற்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. அதே போன்று எங்களுக்கான வேறுபாடு என்று சொல்லி சொன்னால் என்ன என்றதை நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். நாங்கள் அது போன்ற சினிமாக்களை எடுப்பதாக இருந்தால் அதை நாங்கள் எடுக்க தேவை. நான் அந்த கதையை சொல்லவில்லை, கதை அந்த தரம், அந்த தரத்தை நீங்கள் கேட்கின்ற ஆதங்கம் எனக்கு புரிகிறது. நான் ஏன் இதை கொஞ்சம் விழித்து கூறுகின்றேன் என்று சொல்லி சொன்னால், அது மிக முக்கியமானது. நாங்கள் எங்களுடைய அடையாளங்கள், எங்களுடைய மக்கள், எங்களுடைய உறவுகள் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய கலைகள், எங்களுடைய பண்பாடுகள் என்றதை நாங்களும் பார்க்க வேண்டும். அப்போ எங்களுக்கான கலை என்று பார்க்கின்ற பொழுது இதுக்கு நாங்கள் சொல்லுவோம், மயிலை பார்த்து வான்கோழி ஆடித்துதான் என்று அந்த அளத்துக்கு இருக்க தேவையில்லை. அந்த திரைத்துறை அதுவாக வளர்ந்து கொண்டே இருக்கும். அது 75 வருடத்தை தாண்டிய ஒரு சினிமா துறை. அது இப்பொழுது 100 வருடங்களை எட்டி கொண்டிருக்கிற சினிமா துறை. அது மிகப்பெரிய அது எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் செய்கின்ற ஒரு சினிமா துறை. ஆனால் எங்களால் முடிந்த அளவு நாங்கள் எங்களுக்கான சினிமா துறையை நாங்கள் வளர்த்தெடுப்பதற்கு எங்களுடைய அடுத்த தயாரிப்பை நாங்கள் 10 நாட்டிலே இருக்கின்ற கலைஞர்களை வைத்துக்கொண்டு செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த திரைப்படம் அனைத்து நாடுகளிலேயும் நாங்கள் காண்பிக்கப்பட்ட பிற்பாடு அந்த அடுத்த திரைப்படத்துக்கான முயற்சி செய்கின்ற பொழுது அனைத்து 10 நாடுகளிலே இருக்கின்றவர்களை சேர்த்து செய்வதாக இருக்கின்றோம். அது கண்டிப்பாக ஒரு பெரிய படைப்பாக வரும். நிச்சயமாக எங்களது படைப்புகள், நான் குறிப்பாக ஈழத்தமிழர்களது படைப்புகள் என்கின்ற பொழுது ஈழத்தமிழ் பார்வையாளர்களிடமிருந்து பெரும் வரவேற்பு கிடைப்பதில்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் இப்பொழுது தரத்தை எதிர்பார்க்கிறார்கள். அப்போ அந்த தரத்துக்கு நாங்கள் கொடுக்க முடியாதா என்றுதான் எனது ஆதங்கம். நாங்கள் தரத்தை பற்றி பேசுகின்ற பொழுது எங்களுக்கான சந்தை மிகவும் நலிந்தது. அப்போ எங்களுடைய அளவுக்கு ஏற்ற வகையில் தான் தரம் இருக்கும். ஆனால் நாங்கள் அந்த தரத்துக்கு ஏற்ற வகையிலே நாங்கள் பயணிக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் உலக சந்தையை நோக்கி எங்களுடைய பயணங்கள் இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு இப்பொழுது சங்கை ஃபெஸ்டிவலிலே ஈடுபட்டிருக்கின்ற லெனின் எம் சிவத்தினுடைய கன் அண்ட் ரிங் என்கின்ற படத்தை போன்று நாங்கள் உலகத்தை நோக்கி நகர்கின்ற பொழுது அதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் உலகத்தை நோக்கி நகர்கின்ற பொழுது எங்களுடைய உறவுகளை இழுத்து கொண்டு போவது என்பது மிக கடினம். அப்போது எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு செல்ல வேண்டும் என்கின்றது மிக கடினமாக இருக்கும். ஆகவே சிலர் எங்களுடைய உறவுகளுக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்க வேண்டும், சிலர் இந்த உலக சந்தையை நோக்கி நகர வேண்டும். இவர்கள் அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும், அவர்கள் இவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் எங்களுடைய சினிமா வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக நல்ல அருமையான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறீர்கள். உங்களிடம் அடுத்த கேள்வி என்னவென்றால், இப்பொழுது நாங்கள் தயாரிக்கின்ற இந்த திரைப்படங்கள் எதிர்கால சந்ததியை சென்றடைகின்ற பொழுது மொழி பிரச்சனை வருகின்றது. அந்த மொழி பிரச்சனையை ஈடுபடக்கூடிய வகையில் ஏதாவது முறைகளை, உதாரணமாக நாங்கள் இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது ஒருவர் எங்கள்கிட்ட கேட்டார், சப்டைட்டில் நீங்கள் இதில் போட்டிருக்கிறீங்களா, ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருக்கிறீர்களா என்று. அவர்களுக்கான எங்களது மொழி அவர்களுக்கு புரியவில்லை. அதற்கான எதிர்காலத்தில் என்ன நாங்கள் செய்யலாம், நாங்கள் அதை எதை நோக்கி செல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? கண்டிப்பாக சரியான ஃபைனான்சியல் இருந்துச்சு என்று சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் அனைத்து மொழிகளிலேயுமே அதை செய்து விடலாம். ஆனால் எங்களுக்காக இப்பொழுது எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை சந்தை, எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை தரம், எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை இந்த மொழி, இந்த பேச்சு, இவை எல்லாமே எங்களுக்கு இருக்கின்ற சிக்கல்களாக இருக்கின்றது. இந்த சிக்கல்களை நாங்கள் ஒரே நேரத்தில் கலைந்து விட முடியாது. மெல்ல 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 மெல்லத்தான் நாங்கள் அதை செய்ய வேண்டி வரும். ஆகவே கண்டிப்பாக சப்டைட்டில்ஸோடு நாங்கள் செய்வதற்கு பெரிய வராது. ஆனால் இந்த பெரிய நீண்ட திரைப்படங்கள் என்று பார்க்கின்ற பொழுது அதுக்காக ஒரு காலம் ஒன்று இருக்கின்றது. அதுக்கான ஒரு காலம் தேவை, குறைந்தது ஒரு 4 மாதமாவது தேவை. நாங்கள் எங்களுடைய வசதிக்கேற்ற வகையில் செய்வதாக இல்லை, அதற்கு நாங்கள் சரியான கொடுப்பனவை கொடுத்து செய்வதாக இருந்தால் நாங்கள் 1 மாதத்திலேயே செய்து விடலாம்.
ஆக எங்களுக்கு பணம் என்பது ஒரு சிக்கலாகவே இருக்கிறது எங்களுக்கு. ஈழத்தமிழர்களது மொழிநடையிலே என்ன சற்று ஆழமான ஒரு கேள்வி. ஈழத்தமிழர்களது மொழிநடை நீங்கள் முதலே குறிப்பிட்டது போல மூத்த தலைமுறை கலைஞர்களுக்கும் இன்றைய தலைமுறை கலைஞர்களுக்கும் இடையே நிறைய வேறுபாடு இருக்கின்றது. அவர்கள் இதை புரிந்து கொள்வதில் சில சொற்கள் மூத்த தலைமுறை கலைஞர்கள் பேசுகின்ற பொழுது இன்றைய தலைமுறை கலைஞர்கள் அதை புரிந்து கொள்வார்கள். அந்த சிக்கல்களை நீங்கள் எவ்வாறு கையாண்டீர்கள்? ஆம், என்னென்று கேட்டால் இப்பொழுது என்னுடைய திரைப்படத்திலே நான் எதை பதிவாக்க விரும்புகின்றேன் என்று கேட்டால், அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மொழி நடைகளையும் அந்தந்த வயதுகளுக்கு ஏற்றவர்களுடைய மொழிகளையும் அந்தந்த குழந்தைகள் அல்லது அந்தந்த இளம் தலைமுறையினர்கள் எந்த மொழியை பேசுகிறார்களோ அதை அப்படியே பிரதிபலிக்கத்தான் நான் பார்க்கின்றேன். இதை ஒரு பொதுவான மொழி நடையிலே கொண்டு போவதற்காக முயற்சிக்கவில்லை. ஏனென்று கேட்டால் எங்களுடைய வாழ்வியலை நாங்கள் சொல்லுகின்ற பொழுது என்னுடைய தந்தை இப்படி பேசினார், என்னுடைய அண்ணர் இப்படி பேசினார், என்னுடைய தம்பி இப்படி பேசினான், என்னுடைய குழந்தை இப்படி பேசுகிறது என்று தான் நான் பார்க்க வேண்டும். இதை ஒரு ஒட்டுமொத்த என்னுடைய குழந்தை பேசுவதை என்னுடைய தந்தை பேசியிருக்க முடியாது. அப்படி என்று சொன்னால் அது பொய்யான படைப்பாக போய்விடும். ஆகவே அந்த இரண்டாம் தலைமுறையினரும் அதை புரிந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். முதலாம் தலைமுறையினரும் இரண்டாம் தலைமுறையோட பேச்சு வழக்கை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். மற்றபடி இதற்கான விடிவு என்பது மிகவும் அது படைப்பாளிகளை பொறுத்தது. ஏனென்று கேட்டால் சில படைப்பாளிகள் அப்படியே அதை பிரதிபலிப்பார்கள், சிலர் பூடகமாக அதை பிரதிபலிப்பார்கள், சிலர் படிமத்தோடு செய்வார்கள். ஆகவே இதில் நாங்கள் அது ஒவ்வொரு இயக்குனரையும் அந்த படைப்பாளிகளையும் பொறுத்தது தான். நிச்சயமாக உங்களது மாறுதடம் திரைப்படம் நீண்ட நாட்களுக்கு ஓடி நல்ல மக்களிடத்தை நல்ல வரவேற்பை பெற வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு உங்களது அடுத்த திரைப்படம் அடுத்த படைப்பு மிகவும் வெற்றிகரமாக இருக்க அடுத்த படைப்போடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். மாயன் டிவி நேயர்களே, என்னுள்ளே தோன்றுகின்ற எண்ணங்களை சொல்லவா, எல்லாமே அன்பு ஏனும் ஆழம் கூட்டி செல்லவா, உலகத்து மக்கள் எல்லாம் உந்தன் சொந்தம் அல்லவா, கலகத்தால் தோன்றுகிற உண்மை வெல்லும் அல்லவா, காலம் முழுதும் நானும் தான் இங்கு தேடிச் செல்கிறேன், தியானம் கொள்கிறேன், அன்பே ஊற்றாய் நெஞ்சுக்குள் நின்று பாடிக்கொள்கிறேன், ஆடிச் செல்கிறேன். தானாய் தேடும் தேடல் ஒன்றேதான் தெய்வீகம், நீயே கண்டுகொள்ளு நெஞ்சமே சந்தோஷம். என்னுள்ளே தோன்றுகின்ற எண்ணங்களை சொல்லவா, எல்லாமே அன்பு ஏனும் ஆழம் கூட்டி செல்லவா.